சென்னை வேப்பேரியில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், அமலாக்கத்துறை பிரிவு காவல்துறை கூடுதல் இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். Higher Education Department, School Education Department, Social Welfare Department, Youth and Sports Development எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளே கோஆர்டினேஷன் இருக்கணும். எப்படி நம்ம கோஆர்டினேஷன் பண்ணலாம், அதுக்காக ஒரு மெக்கானிசம் இருக்கு, நார்கோட்டிக் கோஆர்டினேஷன் மெக்கானிசம். ஸ்டேட் லெவல்ல சீஃப் செக்ரட்டரி இதுக்காக அடிக்கடி மீட்டிங் நடத்துறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இஷ்யூஸ் இருக்கா, போதை பொருட்கள் சம்பந்தமா என்னென்ன டிபார்ட்மெண்ட்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அது ஃபிக்ஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ வரை லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 232 மீட்டிங்ஸ் நடத்திருக்கோம். ஏதோ ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. ஈவன் என்சிபி இதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல தான் மேக்ஸிமம் மீட்டிங்ஸ் நடத்திருக்கோம். இப்போ வரை சப்ளை கண்ட்ரோல் சம்பந்தமாக நம்ம பேசியிருக்கோம். டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்காக 10th ஆகஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. 11th ஆகஸ்ட் 2022 ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் என்னன்னா எனக்கு வேண்டாம். நம்ம இப்போ வரை ஒரு இங்கிலீஷ் ஸ்லோகன் சே நோ டு ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய தமிழ் மொழியில ஒரு ஸ்லோகன் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் இனிஷியேட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் 11th ஆகஸ்ட் 2022க்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்னா மாஸ் ஆன்டி ட்ரக் பிளேஜ், awareness film, anti-drug clubs, NSS volunteering program, use of social media. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். 11th ஆகஸ்ட் 2022 ஸ்டேட் லெவல் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அதில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆன்டி ட்ரக் பிளேஜ் அட்மினிஸ்டர் பண்ணாங்க. அதில் 74 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். நமக்கு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இதுக்கு என்ட்ரி ஆயிருக்குது. 11th ஆகஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணோம். அடுத்து 11th ஆகஸ்ட்டுக்கு அதை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரும்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஜ் அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், டிஐபிஆர், சோஷியல் வெல்ஃபேர். இது சில ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ வெப்சைட்ல பிளேஜ் எடுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுறோம், அவங்க பிளேஜ் எடுக்கணும். இந்த மாதிரி போதை பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம். இப்போ வரை 1,94,726 பர்சன்ஸ் இந்த பிளேஜ் எடுத்திருக்காங்க. ஒரு 20-minute வீடியோ ஒரு லான்ச் பண்ணாங்க ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். இந்த வீடியோல போதை பொருட்களுக்கு என்ன இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அது சொல்லியிருக்கோம். சில செலிபிரிட்டிஸ் இதில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரை ஒரு பேஷனேட் அப்பீல் பண்ணியிருக்காங்க, யாருமே போதை பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இது ஸ்டேட்டுக்கு நமக்கு நல்லதில்லை. ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இப்போ வரை 18,000 ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த மாதிரி கிளப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் NSS, NCC அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு புது ஆர்கனைசேஷன் உருவாக்குறோம். அது மட்டும் இல்லை, இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். NSS வாலண்டியர்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் June 26 6,000 ஜங்ஷன்ஸ்ல ஒரு டைம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நமக்கு இருக்குது. இது தவிர ரெகுலர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். 2022ல 43,983 அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். இதில் 1.20 crore people participate பண்ணாங்க. 2023ல
1,10,603 ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் சுமார் 3 கோடி மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான நம்ம உங்களுக்கு தெரியும் ஆவடியில் நைட் மேரத்தான், ட்ரையத்லான், கோயம்புத்தூர் சிட்டியில் கிரிக்கெட் காம்படிஷன் எல்லாம் நடத்திருக்கோம். ஏதோ ஒரு சிலம்பம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம், அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஏதோ NSS மூலியமாக 6,000 ஜங்ஷன்ஸில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம், அதுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட். சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோக்கு இதெல்லாம் பேஜஸ் இருக்குது. அந்த பேஜஸில் யூத் லைக் பண்ணது மீம்ஸ், ரீல்ஸ், வீடியோஸ் மூலயமா ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்கே ஜாஸ்தி கூட்டம் செய்கிறது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கைட் ஃபெஸ்டிவல், டென்னிஸ் காம்படிஷன் எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ஸ்டால், போஸ்டர், பேனர் எல்லாம் போடுறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு, இந்த முயற்சிகளுக்கு ஸ்கோச் அவார்டு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடுல நம்ம இப்போ சொன்னது சப்ளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ், டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ்க்கு நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் டெல்லியில் நடத்தினது. அதில் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுல என்ன புது முயற்சிகள் எடுத்து வருகிறோம் அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அது ஒரு முன் மாதிரியான ப்ராக்டிசஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. போதை பொருட்களுக்கு அகேன்ஸ்டாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இன்ஃபார்மெண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக சில இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு மெடல், தனியாக மெடல் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 6 ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த மெடல் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு 50 lakh ரிவால்விங் ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் இருந்து கேஷ் ரிவார்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் இன்ஃபார்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்காக இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இதெல்லாம் முயற்சிகள் எடுத்ததுனால தமிழ்நாடுல இப்போ ட்ரக் கண்ட்ரோல், ட்ரக் சப்ளை கண்ட்ரோல், டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் எடுத்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.